வணக்கம் நண்பர்களே. டாப்டாப் சென் வழங்குகின்ற 2020 உலக கிண்ண போட்டிகளின் மேட்ச் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். மூன்றாவது நாள் போட்டிகளை இப்பொழுது எதிர்பார்த்திருக்கிறோம். 2020 உலக கிண்ணத்தின் மூன்றாவது போட்டிக்கான நாள், அதாவது மேட்ச் டே 3 உங்களை நான் சந்திக்கிறேன். நாளைய தினம் ஜூன் மாதத்தின் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இடம்பெறுகின்ற போட்டிகளை பொறுத்தவரையில் அதிகாலை 6 மணிக்கு ஆப்கானிஸ்தான் உகண்டா அணிகள் சந்திக்கின்ற பிரிவு சி போட்டி இடம்பெறவிருக்கின்றது. இது ப்ராவிடன்ஸ் மைதானம், கயானாவில் இடம்பெறுகின்ற போட்டி. ஏற்கனவே இந்த மைதானத்தில் மேற்கிந்திய தீவுகள் பாப்புவா நியூகினி அணியை சந்தித்திருந்தது மனைவிற்கு தெரியும். இரண்டாவது போட்டியாக இரவு 8 மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டி பிரிட்ஜ்டவுன் பார்படோஸ் மைதானத்தில் இடம்பெறுகிறது. இலங்கை இந்திய நேரப்படுகிறது 8 மணிக்கு. இதில் அயல் நாடுகள், ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ளே ஒன்றாக சேர்ந்து பயணிக்கின்ற நாடுகள், ஆனால் அரசியல் ரீதியாக இரண்டு தனிவேறு நாடுகளாக அமைந்திருக்கின்றன. இந்த தனி நாடு தேசம் என்று சொல்கின்ற இந்த விடயங்களுக்கான உதாரணமாக கருதப்படக்கூடியவை. எனவே பெரிய பிரித்தானியாவுக்குள்ளே இருக்கின்ற ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கின்ற இரண்டு நாடுகள் தனித்தனியாக மோதிக்கொள்ள போகின்ற இங்கிலாந்து ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இருக்கு. இந்த இரண்டு போட்டிகளுக்கும் இருக்கின்ற மிகப்பெரும் ஒற்றுமை என்னவென்று சொன்னால், இப்படியான போட்டிகள் சர்வதேச ரீதியிலே நாங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கவே முடியாத போட்டிகள். அதாவது 2020 சர்வதேச போட்டிகளில் இதுவரை ஆப்கானிஸ்தான் உகண்டா அணியை சந்தித்தது கிடையாது, இங்கிலாந்து ஸ்காட்லாந்து அணியை சந்தித்தது கிடையாது. எனவே புதிய எதிரிகளை சந்திக்க போகின்ற இவ்விரு அணிகளுக்கு இடையிலான மோதல் மிக சுவாரஸ்யமானது. மேலோட்டமாக பார்க்கும் வேளையில் எங்களுக்கு இங்கிலாந்து இரண்டாவது போட்டியிலும் ஆப்கானிஸ்தான் முதலாவது போட்டியிலும் வெல்லும் என்று சொல்லி நாங்கள் ஊகித்துக் கொண்டாலும் உண்மையான நிலவரங்கள் அவ்வாறு அமையப்போவதில்லை என்பது மட்டும் உறுதி. என்னடா என்று ஆச்சரியமாக நாங்கள் நோக்கினால் உண்மைதான். 2020 சர்வதேச போட்டிகள், அதுவும் மேற்கிந்திய தீவு நாடுகளங்கள், அமெரிக்காவின் நாடுகளங்களில் இடம்பெறுகின்ற இம்முறை 20 நாடுகள் மோதுகின்ற இந்த தொடரை பொறுத்தவரையில் நாங்கள் நேரடியாக எந்த ஒரு சாம்பியனையும் அவ்வாறு குறிப்பிட்டு காண்பிக்க முடியாது என்பதுதான் உண்மை. 2020 சர்வதேச போட்டிகள் இந்த 240 பந்துகளில் எது வேண்டுமானாலும் மாறி போகலாம். சின்ன அணிகள் என்று கருதப்படுகின்ற ஐசிசியின் முழுமையான அந்தஸ்து பெறாத உகண்டா, ஸ்காட்லாந்து போன்ற அணிகள் கூட 2020 சர்வதேச போட்டிகள் பலவற்றில் மோதி 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 அனுபவம் பெற்ற அணிகளாக விளங்குகின்றன என்பது மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம். வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப்டாப் சென்ட். யூகே, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம். அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை. உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட். உலகம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப்டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். மேலதிக சலுகைகளை பெற LOSHAN10 என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள். டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப்டாப் சென்ட். இந்த ஐசிசி 2020 சர்வதேச போட்டிகள் அத்தனையும் இரண்டு நாடுகளுக்கு இடையில் விளையாட போகின்ற அத்தனை போட்டிகளுக்கும் சர்வதேச அந்தஸ்து வழங்கிய பிறகு சின்ன சின்ன நாடுகள் கூட பல போட்டிகளை ஆடி தங்களை அனுபவமிக்க நாடுகளாக மாற்றியிருக்கின்றன. கால்பந்தாட்டத்தில் மிக பிரபலமாக அறியப்படுகின்ற அர்ஜென்டினா இதுவரைக்கும் 19 2020 சர்வதேச போட்டிகளை ஆடியிருக்கிறது. 2019ஆம் ஆண்டிலிருந்து ஆட ஆரம்பித்து பெல்ஜியம் 36 போட்டிகளை ஆடியிருக்கிறது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் பல போட்டிகளை அதிகமாக ஆடக்கூடிய வாய்ப்பு அந்த அணிகளுக்கு கிடைத்திருக்கின்றன. நாளைய மோதலில் பேவரிஸாக கருதப்படுகின்ற இரண்டு பெரிய அணிகளான டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற ஆப்கானிஸ்தான் 130 2020 சர்வதேச போட்டிகளில் ஆடியிருக்கின்ற அதே வேளையில் இங்கிலாந்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே 2 தடவைகள் 2020 உலக சாம்பியன், இப்போது நடப்பு சாம்பியனாக இம்முறை வலம் வருகின்ற அணி. அந்த அணி 184 2020 சர்வதேச போட்டிகளில் ஆடியிருக்கு. ஸ்காட்லாந்தும் உகண்டாவையும் பொறுத்தவரையில் இந்த நாடுகளோடு ஒப்பிடும் போது அனுபவம் குறைவான நாடுகள், அசோசியேட் நாடுகள். ஆனால் ஸ்காட்லாந்து இதுவரைக்கும் 95 2020 சர்வதேச போட்டிகளில் ஆடியிருக்கிறது. ஆப்பிரிக்காவிலிருந்து இம்முறை தெரிவாக இருக்கின்ற இரண்டாவது நாடாக வந்திருக்கின்ற உகண்டா 91 2020 சர்வதேச போட்டிகளில் ஆடியிருக்கிறது என்று வரும்போது கணிசமான போட்டிகளை அந்த நாடுகள் ஆடியிருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். உகண்டா 2020 உலக கிண்ண போட்டி ஒன்றில் பங்கெடுக்கின்ற முதல் சந்தர்ப்பம் இது. இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டியாக இந்த போட்டி அமைந்திருந்தாலும் கூட இப்போதைய ஃபார்மை எடுத்து பார்த்தால் ஆப்கானிஸ்தான் கடைசியாக ஆடியிருக்கின்ற 5 2020 சர்வதேச போட்டிகளில் 3 போட்டிகளில் வெற்றி ஈட்டியிருக்கிறது. ரஷீத் கான் மீண்டும் அணிக்குள் வந்த பிறகு, அவர் அணி தலைவராக பொறுப்படுத்திக் கொண்ட பிறகு அந்த அணியின் பந்து வீச்சு, துடுப்பாட்டம் வந்து சமபலம், சமநிலை மிகச் சிறப்பாக இருக்கிறது. உகண்டா அணியை பொறுத்தவரையில் இறுதியாக ஆடிய 5 2020 சர்வதேச போட்டிகள் 4 போட்டிகளில் வெற்றி. இம்முறை 2020 உலக கிண்ண போட்டிகளின் தகுதியான சுற்றிலே அவர்கள் ஜிம்பாப்வேயை வீழ்த்தியது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. இந்த இரண்டு அணிகளிலும் நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான விடயமாக கழுத்தடுப்பு முன்னேறி இருக்கிறது. சின்ன அணிகள் என்று சொல்லி முன்பு கருதப்பட்ட அணிகளாக இருந்த அணிகளிலிருந்து பெரிய அணியாக மாறி டெஸ்ட் அந்தஸ்து வரை உயர்ந்த அணி உண்மையில் ஆப்கானிஸ்தான். மிகச்சிறப்பான வீரர்கள் பல பேரை, உலகத்தின் பிரான்சைஸ் போட்டிகளுக்கு செங்கம்படமிட்டு வரவேற்கப்படுகின்ற பல வீரர்களை கொண்டிருக்கின்ற அணி. ரஷீத் கான் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தால், அந்த அணியின் எல்டர் ஸ்டேட்ஸ்மேன் என்று அழைக்கப்படக்கூடிய மூத்த வீரர்களில் ஒருவரான முகமது நபி மற்றொரு மிக பலம் வாய்ந்த வீரராக அமைந்து கொள்ளப் போகிறார். ரவுமனுல்லா குர்பாஸ், குல்பதீன் நயீம், அஸ்பத்துல்லா உமர்சாய் போன்ற அதிரடியான துடுப்பாட்ட வீரர்கள் மற்றும் சகோதர வீரர்களும்
ஃபசால் ஃபரூக்கி, நவீன் உலக் ஆகிய 2 நம்பகமான வேகப்பந்து வீச்சாளர்களை மட்டுமல்லாமல் முஜிபுர் ரஹ்மான், நூர் அகமது என்று பந்து வீச்சிலும் குறையில்லாமல் மிகச் சிறந்த ஒரு வேரியேஷன் கொண்ட அணியாக விளங்குகிறது. பெரிய அணிகளுக்கு கூட இவர்கள் சவால் விடக்கூடிய அணி. இந்த பிரிவு சியிலே மேற்கிந்திய தீவுகள், நியூசிலாந்து ஆகிய அணிகளுக்கு அச்சுறுத்தலாக ஆப்கானிஸ்தான் விளங்கும் என்று கருதப்படும் வேளையில் நாளை அதிகாலை 6 மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டியில் உகண்டா அணியை இவர்கள் இலகுவாக தாண்டுவார்கள் என்று கருதப்படுகிறது. ரஷீத் கான் தங்கள் அணியின் துடுப்பாட்டம் தான் பலவீனமான விடயம் என்று பல பேர் சுட்டிக்காட்டுவதை சொன்ன போது 200 ஓட்டங்களை துரத்தக்கூடிய வல்லமை தங்களிடம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். 2023 ஆண்டு உலகக்கிட்ட போட்டியில் அந்த ஆஸ்திரேலியாவிடம் வாங்கிய மரணாடியை தவிர இந்த ஆப்கானிஸ்தான் அணி மிகச்சிறப்பாக ஆடியிருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 50 ஓவர்கள் கொண்ட போட்டியில் அவர்களது துடுப்பாட்டம் தடமாறுவது உண்மை. ஆனால் 2020 சர்வதேச போட்டிகளில் உலக சாம்பியனாக கூடிய தகுதி கூட இவர்களிடம் இருக்கிறது என்று சொல்வேன். காரணம், அவ்வளவு சிறப்பான அணி, நல்ல அனுபவம் வாய்ந்த வீரர்கள். 2020 சர்வதேச போட்டிகளில் மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்ற போட்டிகளிலும் இவர்கள் ஆடி வருவதன் காரணமாக அனைத்து ஆடுகளங்களும் பழக்கமானது. இந்த ஆப்கானிஸ்தான் அணியில் கூட கணிசமான வீரர்கள் கரிபியன் பிரீமியர் லீகில் ஆடியதன் காரணமாக மேற்கிந்திய தீவு நாடுகளும் அவர்களுக்கு பரிச்சயமானது. அதிகாலை 6 மணிக்கு இடம்பெறும் இந்த கயானா புரோவிடன்ஸ் ஆடுகளமானது இவர்களுக்கு பரிச்சயமானதாக இருக்கும். இவர்களது பந்து வீச்சுக்கு மிக உகந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில் உகண்டா அணியை விட இந்த ஆப்கானிஸ்தான் அணி மிக பலம் வாய்ந்த அணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உகண்டா குழாமை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தால் 32 வயதான பிரையன் மசாபாவின் தலைமையில் வந்திருக்கின்ற இந்த உகண்டா அணியை அவரில் பெரும் அளவானோருக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் ஆடிய போட்டிகளை தொடர்ந்தே என்ற அடிப்படையில் பிராங்க் நுசுபுகா என்று அழைக்கப்படுகின்ற 43 வயதான சகர்துறை வீரர் தன்னுடைய இறுதி தொடராக இது அமையும் என்று கருதுகின்றார். அவரது இடதுகை சுழல் பந்து வீச்சும் அவரது துடுப்பாட்டமும் இந்த அணிக்கு மிக பெரும்பலமாக இருக்கக்கூடியது. இளம் வீரர்களும் மூத்த வீரர்களும் கலந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒன்றாக சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு ஒற்றுமையான அணி. இந்த அணியில் பல இதுவரைக்கும் வெளியே தெரியாத வைரங்கள் பல இருக்குது. எனவே இம்முறை தங்களை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்த வேண்டும், இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை சிறப்பான முறையில் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். ஒப்பீட்டளவில் ஆப்கானிஸ்தானின் பலம் அதிகமாக தெரிந்தாலும் உகண்டா அணி, பப்பா நியூகினி அணி ஏற்கனவே நேற்று மேற்கிந்திய தீவுக்கு கொடுத்த அதே ஒரு அதிர்ச்சியை போல இடையிடையே அவர்களுக்கான தடுமாற்றத்தை கொடுத்தது போல சிறப்பான முறையில் ஆடுவார்கள் என்று நம்புகிறேன். இம்முறை கிரேன்ஸ் என்று கொக்குகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அணியின் மஞ்சள் சீருடை இந்த உலக கிண்ண போட்டிகளுக்கு தனியான வர்ணம் ஒன்றை கொடுக்க போகிறது. சுவாரஸ்யமான போட்டியாக இந்த போட்டி அமைய வேண்டும். அதற்கு உகண்டா அணியின் போராட்டம் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் ரஷீத் கான் உலக சாம்பியனாக தங்கள் அணி என்றோ ஒரு நாள் வரும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அவரது தலைமையில் ஆடுகின்ற இந்த அணி இம்முறை இந்த 2020 உலக கிண்ண போட்டிகளில் ஆடுகின்ற இளம் அணிகளில் ஒன்று. எனவே ஆப்கானிஸ்தான் ஃபேவரட்ஸாக இறங்குகின்ற இந்த போட்டி அதிகாலை 6 மணிக்கு நடக்க இருக்கிறது கயானா மைதானம். இரவு 8 மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டி பார்படோஸ் பிரிட்ஜ்டவுன் மைதானத்தில் இங்கிலாந்து ஸ்காட்லாந்தை சந்திக்கின்ற போட்டி. சகோதரர்களுக்கு இடையிலான மோதல் என்று இந்த மோதலை சொன்னால் கூட அதில் தப்பேதும் கிடையாது. இந்த 2 அணிகளும் இதுவரைக்கும் 2020 சர்வதேச போட்டிகளில் சந்தித்ததில்லை என்று சொன்னேன். ஆனால் நடப்பு 2020 உலக கிண்ண சாம்பியனான இங்கிலாந்து ஒருநாள் சர்வதேச போட்டிகள் 3 போட்டிகளில் ஸ்காட்லாந்தை சந்தித்த வேளையில் அதில் இறுதியாக இடம்பெற்ற போட்டியில் தோற்றிருக்கிறது ஸ்காட்லாந்து அணியிடம். ஸ்காட்லாந்து அணியின் மிக பெரும் பலமும் இங்கிலாந்தின் பலவீனங்களை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சாதகமாக இருக்கின்ற விடயமும் ஸ்காட்லாந்தின் பல வீரர்கள் இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளில் ஆடி அனுபவம் வாய்ந்தவர்கள். முதலில் இங்கிலாந்து அணியை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தால் ஜாஸ் பட்லர் தலைமையிலான இந்த அணி குறையேதும் இல்லாத அணிகளில் ஒன்று. தன்னுடைய அணியை மிகச் சிறப்பான முறையில் பொறுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இங்கிலாந்து அணியை பற்றி தந்த முன்னோட்டத்தில் நான் சொல்லியிருந்தேன். இந்த அணி இம்முறையும் உலக கிண்ணத்தை வெல்லக்கூடிய அணிகளில் ஒன்றாக இருக்கிறது. ஒரு சில சின்ன சின்ன குறைபாடுகள் மற்றபடி அரையிறுதி நோக்கி தடையில்லாமல் பயணிக்கக்கூடிய அணி என்று பட்லர் தன்னுடைய அணியை கிட்டத்தட்ட தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இதுதான் தங்களுடைய 11 கொண்ட அணி என்று உறுதி சொல்லியிருக்கின்றார். சகோதர வீரர்களும் சேர்ந்திருக்கின்றார்கள். உபாதை குறைபாடுகள் நீங்கி இருக்கின்றன. உபாதைகளிலிருந்து மீண்ட 3 வீரர்கள் மீண்டும் அணிக்குள் திரும்பி இருப்பது அவர்களுக்கு மிக பெருமானது. ஜாஃப்ரா ஆர்ச்சர், மாகூர் மற்றும் பேஸ்டோ. இது மட்டுமல்லாமல் அண்மை காலமாக அணியிலே தொடர்ந்து இடம்பெறாமல் இருந்த கிறிஸ் ஜோர்டன், அதுபோல மாயின் அலி போன்ற வீரர்களும் அணியிலே சேர்ந்திருப்பது இந்த அணியை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக குறையேதும் இல்லாத அணியாக தெரிகிறது. எனவே இங்கிலாந்து மிக பெரும் ஃபேவரட்ஸாக இருக்கின்ற இந்த 2020 உலகக்கிண்ண தொடரை பொறுத்தவரையில் அவர்களுக்கான இந்த முதல் போட்டி அவர்களுக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றியையும் 2 புள்ளிகளையும் தருவதாக அமையும் என்று எதிர்பார்த்திருக்கிறார். பிரிவு பியிலே ஏற்கனவே இங்கிலாந்தின் பரம வைரிகளான ஆஸ்திரேலியா இருக்கிறது. ஸ்காட்லாந்து நமீபியாவும் இந்த நாளில் மோதி இருந்தன. சூப்பர் ஓவர் வரை சென்ற விறுவிறுப்பான போட்டி. எனவே இந்த பிரிவில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை ஸ்காட்லாந்து நாடு இதனை காட்டப் போகின்ற திறமையின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ரிச்சி பெரிங்டன் என்ற அனுபவம் வாய்ந்த வீரரின் தலைமையில் ஆடுகின்ற ஸ்காட்லாந்தின் பெரும்பாலான வீரர்களை நீங்கள் இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளின் போட்டிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். மேத்யூ கிராஸ், மைக்கேல் ஜான்சன், ஜோர்ஜ் மன்சே, மைக்கேல் லியஸ், அதுபோல கிறிஸ் கிரீவ்ஸ், இவர்களோடு முக்கியமாக பிராட் கரி. இங்கிலாந்தின் T20 பிளாஸ் போட்டிகளை நீங்கள் பார்த்திருந்தால் சசெக்ஸ் பிராந்தியத்துக்காக பிராட் கரி எடுத்த பிடி உலகத்தின் தலை சிறந்த 2020 பிடிகளில் ஒன்று என்று வர்ணிக்கப்படுகின்ற பிடி.
Oh, he's got it. Oh my goodness me! Did you ever see anything like that? Ben Curry. Even his brother Brad. What a catch! Well, he can't quite believe it, and fair enough too. Everyone's going to want to see the replay. That is about as good as it gets. It looked for all money like that was flying away for 6, and Hampshire were getting ever closer. Brad Curry has had just the most astonishing catch. Brilliant with the ball, and that is just about as good as it gets. அந்த பிடியை எடுத்த வீரர் அவர் ஆடுகின்ற அணி என்று ஸ்காட்லாந்தை பல பேர் ஞாபகப்படுத்துகின்ற அளவுக்கு அவரது சிறப்பான ஆட்டம் ஒரு முக்கியமான காரணம். இம்முறை ஆடுகின்ற ஸ்காட்லாந்து அணியை பொறுத்தவரையில் அவர்களது அழகான வர்ண சீருடை பல பேரது கவனத்தை ஈர்ப்பதாக அமைந்திருக்கிறது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால், பிராட் கரி இதே போன்ற இளஞ்சிவப்பு சீருடை ஒன்றை அணிந்துதான் சசெக்ஸ் பிராந்தியத்துக்கு ஆடியிருந்தார். அதே அதிர்ஷ்டத்தை இப்பொழுது கொண்டு வரப்போகிறாரா ஸ்காட்லாந்து அணிக்கு என்பதை பார்ப்போம். ஸ்காட்லாந்தின் இந்த பளிரண்டு இளஞ்சிவப்பும் நீலமும் கலந்த சீருடையும் இங்கிலாந்தின் சிவப்பு சீருடையும் மோதுகின்ற வேளையில் அது சுவாரஸ்யமாக கண்ணுக்கு விருந்தாக இருக்கும். ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் பகல் போட்டி, மேற்கிந்திய தீவுகளில் பகல் போட்டி, எங்களுக்கு தான் இரவு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு விறுவிறுப்பான போட்டியை ஸ்காட்லாந்து அணி தருவதற்கு இங்கிலாந்துக்கு தன்னுடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்துமா, இல்லாவிட்டால் இங்கிலாந்து நடப்பு 2020 உலக சாம்பியன் என்பதை அழுத்தமாக நிரூபிக்கக்கூடிய அதிரடியான வெற்றி ஒன்றை பெற்றுக்கொள்ளப் போகிறதா என்று பார்க்கலாம். பல பேரும் சுவாரஸ்யமாக இம்முறை பார்க்க இருப்பது இங்கிலாந்தின் அதிரடி துடுப்பாட்டம். 200+ ஓட்டங்களை இப்பொழுதும் குறிவைக்கின்ற அந்த துடுப்பாட்டம், பேஸ்பால் ஆட்டத்தை டெஸ்ட் போட்டிகளில் ஆடுகின்ற அந்த அணி, ஸ்காட்லாந்து போன்ற சின்ன அணியாக நாங்கள் கருதுகின்ற அணியை என்ன செய்யும் தன்னுடைய துடுப்பாட்டம் மூலமாக. இங்கிலாந்து தான் இந்த போட்டியின் ஃபேவரிட்ஸ் நிச்சயமாக. ஆனால் அப்செட் ஒன்று கிடைத்தால் கூட இந்த 2020 உலக கிண்ணத்தில் ஆச்சரியப்படாதீர்கள். இரவு 8 மணிக்கு இந்த போட்டி. இந்த 2 போட்டிகளை பற்றிய உங்களுடைய கருத்து, இதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ள அணி என்று நீங்கள் யாரை கருதுகிறீர்கள்? எந்தெந்த வீரர்களை அதிகமாக எதிர்பார்க்கின்றீர்கள்? கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நாளைய தினம் இடம்பெறுகின்ற இன்னும் 2 போட்டிகளோடு அடுத்த முன்னோட்டத்திலே உங்களை சந்திக்கிறேன்.